மதுரையை மையமாக கொண்ட நியோமேக்ஸ் கம்பெனியில ஏறத்தாழ ஒரு 88 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நானும் என்னுடைய குடும்பத்தார். நான் பணம் கொடுக்கும்போது அதனுடைய 3 மாசம் வந்து கரெக்டா கொடுத்தாங்க. 2 மாசம் இல்லை 3 மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2023 ஏப்ரல் நினைக்கிறேன், அதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இந்தா முடிஞ்சிடும் அந்தா முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. வந்து முடியலை. சரி அப்படின்னு சொல்லி அதாவது கோர்ட்டு கேஸுக்கு போனோம். அதாவது சிவகாசி வந்து ஒரு அந்த குடும்பத்தின் சார்பில் ஒரு 195 பேர் 200 பேர் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸு மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி சார் அவர்கள் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. 3 வருஷமா விசாரிக்காரு. நாங்க கொடுத்தது என்ன அப்படின்னா, ஐயா நாங்க கொடுத்தவங்களுக்கு நீங்க ஆதாரபூர்வமா அவங்க பெயில்ல வந்ததுக்கு அப்புறம் பல சொத்துக்களை பல கண்டிஷன்ல தான் அவங்க வெளியில வந்திருக்காங்க. அதெல்லாம் மீறிட்டாங்க. வந்து பல சொத்துக்களை வித்திருக்காங்க. அவங்க தொடர்ச்சியா வியாபாரம் பண்றாங்க. வியாபாரம் பண்ண கூடாதுன்னு மாண்புமிகு அவர்களுக்கு தண்டபாணி சார் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு டைம் ஃப்ரேமிங் பண்ணி ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு ஏலம் போட்டு கையில பணத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த உத்தரவு எதுவுமே செயல்படுத்தவில்லை. நாங்க கொடுத்தது என்ன, ஆதாரபூர்வமாக இவர்கள் வெளியில வியாபாரம் செய்யறாங்க, வந்து சாட்சிகளை மறுக்காங்க, கலைக்கிறாங்க, ஆகையினால வந்து கையில கேன்சல் பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா எங்க பணத்தை திருப்பி கொடுங்க, ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுங்க. நாங்க இடமே கேட்கல, நாங்க இடத்துக்காக போடல. நாங்க இடம் வேணும்னா நாங்க பக்கத்து இதுல வாங்கியிருக்கோம், எங்களுக்கு இடம் தேவையில்லை, பணம் தான் தர்றதா அவங்க சொன்னாங்க. அதனால பணம் பண்ணோம். ஆனால் 3 வருடமாக இந்த கேஸ்ல மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி சார் அவர்கள் இழுத்துக்கிட்டு தான் போறாங்க. பல சொத்துக்கள் வந்து 6,000 2-3,000 கோடிக்கு வந்திருக்குன்னா ரொக்கம் வந்தது 2 கோடி தான். அந்த 2 கோடிய 80,000 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா 30 ரூபா 40 ரூபா கூட வராது. ஏன் வந்து பெயில கேன்சல் பண்ண வேண்டியதாங்க? போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டியது. அவர் சொல்றாரு, அவங்க வெளியில வந்தா மறுபடியும் அவங்க வந்து உள்ள போயிடுவாங்க. சொத்துக்கள் அப்ப கொடுக்க முடியுமா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ராணுவத்தை வச்சிருக்கு, ஒரு போலீஸ் துறையை வச்சிருக்கு. அவங்க சொத்துக்களை வாங்கி பினாமில மறுபேறு பெயர்கள்ல வாங்கியிருக்காங்க. அது தெரியாதா? ஏன் கொடுக்க வேண்டியதானே, பிடிங்க விற்க வேண்டியதானே? அப்ப வந்து அதுக்கு பவர் இல்லையா? ஆனால் டிரான்ஸ்பிட் கோர்ட்ல ஐயா முத்துக்குமரன் சார் அவர்கள் சரியான விசாரணை, அதாவது இங்க வந்து எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்காங்க, சார்ஜ் ஷீட் பண்ணது 6-7 பேர். ஆனா அவரு ஒவ்வொரு கம்பெனியும் துணை நிறுவனத்தின் அந்த டைரக்டர்ஸ் மேலையும் வந்து கேச போட சொல்லி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி வேகமா நடத்தினார். எங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி சார் அவர்கள் வந்து அதையும் 15 நாள் தடை பண்ணிட்டாரு. அந்த தடையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம். அப்ப பாதிக்கப்பட்ட எங்களுக்கு அவர்தான் எங்களுக்கு வந்து பார்த்து நீதி தருவாரு, நம்பிக்கை தருவாரு. இந்த இந்திய அரசின் மீதும் தமிழக அரசின் மீதும் நம்பிக்கை வைத்து நாம் வாழலாம். அதாவது இந்த பிரச்சனையினால கண்ணீரும் கம்பளையுமாகி நோய் நொடியில் செத்தவங்க 40 பேர். ஏன் நானே வந்து அதுலதான் ரொம்ப பாதிச்சிருக்கேன். மனநிலை பாதிச்சிருக்கேன், உடல்நிலை பாதிச்சிருக்கேன். ஆனா இதை பத்தி எல்லாம் வந்து மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி சார் அவர்கள் கவலையே பண்ண. தற்கொலை பண்ணிட்டு இறந்தவங்க ஒரு 25 பேரு. ஆமா, அதாவது நிறைய கரெக்டா விசாரணை நடக்கிறதையும் தடை பண்றாரு. இவரும் வந்து இழுத்துக்கிட்டே போறாரு. 3 வருஷம் ஆகும். 3 வருஷமாகி யாருக்கும் பைசா கிடைக்கல, எல்லாமே ஐவாசா நடக்குது. ஆகையினால நாங்களும் வந்து சீரியல் ஃப்ராடுன்னு கேஸ் போட்டுருக்கோம், அப்புறம் சிபிஐ கேஸ் போட்டுருக்கோம், இடி கேஸ் போட்டுருக்கோம். எல்லாம் இவ்வளவு நீதிக்காக போராடுமா? காசு வாங்கினது உண்மை, அவங்க ரூலை ஓவர்லுக் பண்ணியிருக்காங்க நியோமேக்ஸ் கம்பெனிக்காரங்க. ஏன் துணிந்த நடவடிக்கை இல்லை? ஈஓடபிள்யூ ஒத்துழைப்பு இல்லை.
இஓடபிள்யூ ஒத்துழைப்பு இல்லை. அதாவது ஹைகோர்ட்ல வந்து அட்டாச்மெண்ட்டுக்கு கேஸ் போட்டிருக்கேன். நான் இருக்கிற இல்லாதவங்க வித்து கேஸ் கொடுக்குறேன். யாரு வக்கீலுக்கு இஓடபிள்யூல கேட்குறாங்க. இஓடு அது ஹைகோர்ட்டை பர்மிஷன் வாங்கி இஓடபிள்யூ போயிடுச்சு. அப்ப இஓடபிள்யூல டிஎஸ்பி இமானுவேல் கூப்பிட்டு அனுப்பினார். போறேன், உங்களுக்கு தான் ஹைகோர்ட்டு விசாரணை நடக்குது, இதெல்லாம் இருக்குனாரு. சார் ஹைகோர்ட்டு விசாரணை தாமதமாக நடக்குது, அது எப்போ சார் முடியாது? நீங்க வந்து அந்த லிஸ்ட் படி சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணல, வைகை காலேஜில் பண்ணீங்களா, அந்த கேட்டரிங் ஸ்கூல்ல பண்ணீங்களா, அந்த இந்த சந்தா ஹாஸ்பிட்டல்ல பண்ணீங்களா, இப்படி எத்தனையோ சொத்துக்கள் இருக்கு. ஆனா நீங்க செய்யல, கொஞ்சம் தான் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணலன்னு சொல்லுனா நான் வந்து ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கி பஞ்சாயத்து இது ஏற்கனவே பண்ணி வச்சேன். ஏற்கனவே பண்ணி வச்சா அப்ப நீங்க ஹைகோர்ட்டுக்கு எழுதி இருக்கணும். அப்ப நான் ஆர்டர் வாங்குறது தப்பா? நீங்க ஹைகோர்ட்டுக்கு எழுதி, நீங்க வந்து நியோமேக்ஸ் ஏஜென்ட் மாதிரி பேசுறீங்க தவிர கவர்மெண்ட் ஆஃபீஸர் நீங்க பேசுறீங்க, வாய்ப்பு. இப்படி பச்சையா வந்து நியோமேக்ஸ் கம்பெனிக்கே வந்து சப்போர்ட் பண்றாங்க. போராடுகள் நாங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லி சிஎம் அனுப்பணும். சிஎம் வந்து இங்க பார்வன் ஆகி வந்து இந்த தண்ணீர் இருக்கிறதெல்லாம் அங்கே இங்க வந்த உடனே என்ன நாங்க விசாரணை நடத்துங்களா, உங்களுக்கு கிடைச்சிருங்களா, நீங்க எதுக்கு இதெல்லாம் போடுறீங்க, நாங்க சரியா விசாரணை பண்ணுறதுன்னு எழுதி கொடுங்க. காக்கி சிட்டப்பட்டவங்க பாரம் அரட்டை எழுதி தர மாட்டானா இல்லையா? இதேதான் 3 வருஷமாவும் நடக்குது. பழைய அரசும் அதேதான் திரும்ப இஓடபிள்யூக்கு அனுப்புறது. நாங்க முதல்வருக்கு அனுப்புறோம், அமைச்சர்களுக்கு அனுப்புறோம், அவங்க வந்து இஓடபிள்யூக்கு அனுப்புறாங்க. இதேதான் இப்பவும் கண்டினியூ ஆகுது. ஆமா, என் பேர் ரோஷன் கான். ரோஷன் கான். அப்ப ஒரு நாட்டை வாழணும் அப்படின்னா நீதி கரெக்டா இருக்கணும். பாதுகாப்பு நீங்க எதுக்காக ஆரம்பிச்சது? பொருளாதார குற்றவியல். ஏன் அதுக்கு முன்னாடி என்ன போலீஸ் வந்து அவங்க வந்து குற்றவாளிகள் கிரைம் பிரான்ச்சு அங்கதான் இருக்கும். ஆனா இது எதுக்காக ஆரம்பிச்சது? பொருளாதார குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக. ஆனா இவங்க அந்த பொருளாதார குற்றம் புரிஞ்சவங்களுக்கு துணையா இருக்காங்க. சம்பளம் வாங்குறது அரசுக்க, ஆனா இவர்கள் துணையாக இருப்பது குற்றவாளிகள்கிட்ட. அப்ப எப்படி நமக்கு நீதி கிடைக்கும்? அப்ப ஏன் இவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க? இவங்களுக்கு வந்து ஏன் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க? அதாவது பினான்ஸ் ஆக்ட், இந்த ஆக்ட், அந்த இதுன்னு சொல்லி வாங்கினா அப்ப தடை பண்ணி இருக்கணும். தடை பண்ணி இருந்தா அந்த கம்பெனி ஓடி இருக்காரு. தவறான கம்பெனின்னு விளம்பரம் கொடுத்துருக்கணும். ஏன் இவங்க செய்யல? பொதுமக்களுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் வந்தா இவங்க விசாரிச்சு அதை வாங்கி கொடுக்க வேண்டியது இவங்க கடமை. ஆனா இவங்க கடமை நடந்துட்டாங்க. அந்த பாக்கிகளும் அவங்களுக்கு துணையா போகுது, கோர்ட்டுகளும் அவங்களுக்கு துணையா போகுது. அப்ப எப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கும்? கண்ணீரும் நம்பளையுமா நோய் வாய்ப்புக்கு நாங்க வந்து நொந்துதான் சாக முடியுமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. ஆகையினால இது உலகத்துக்கு எல்லோருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுடைய உதவியை நாடி வந்தோம். உங்க உதவி வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுது. இதன் மூலமா எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இழந்த பணம் கிடைச்சா போதும், அவங்க சொன்ன மாதிரி கொடுத்தா போதும். அந்த டைம் எப்படி இருக்குதோ, ஏன்னா இப்ப சகாரால 18% வட்டி போட்டு கொடுத்தாங்க. முதல்ல கொடுக்க சொல்லுங்க. வட்டி வந்து ஒரு பேசிக் அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் அதாவது பேங்கோட வட்டியாவது எங்களுக்கு கிடைக்கணும்ல. ஏன்னா நான்லாம் வந்து லோனே வந்து பாத்தீங்கன்னா 1.25 கோடி லோன் வச்சிருக்கேன். அதுக்கு நான் வட்டி கட்டிட்டு தானே இருக்கிறேன். கோல்டு லோன் வச்சிருக்கிறோம், ஹோம் லோன் வச்சிருக்கிறோம், எல்லா லோனும் வச்சுதான் நாங்க பண்ணிருக்கிறோம். சார் இந்த கோர்ட்டை என்ன சொல்றாங்க, அவன்கிட்ட வந்து சொத்துக்களை வாங்கி வித்து தர்றதா. அவன் ஆரம்பத்தில் கொடுத்தது ரொம்ப குறிப்பிட்ட ஒரு 32 கோடியோ ஏதோ ஒரு இதுதான், எனக்கு சரியா நினைவு வயசானதுனால. அப்ப இப்ப அதனுடைய மதிப்பு பல மடங்கு சொல்றாங்க. 20 மடங்கு. அவங்க கேட்க கம்ப்ளைண்ட் வர அதனுடைய அந்த கொடுத்த அதையே வடிகள் சொன்னாங்க. இது 100 ரூபாய், இது 200 ரூபாய், இது 400 ரூபாய். அதே மாதிரிதான் வந்து கோர்ட்டில் அவன் சொல்றான். ஆனா அப்படியே வந்து கோர்ட்டு ஏத்துக்கணும். மாண்புமிகு பண சக்கரவர்த்தி சார் அதை ஏத்துக்கிறார். அதே சமயத்தில் அவனுடைய நியாயப்படியே வச்சுக்கிறோம். அப்ப நாங்க கொடுத்த பணம் எவ்வளவு, அப்ப அவங்களுக்கு சொத்து மதிப்பு ஏறும் போது நாங்க கொடுத்த பணத்தினுடைய மதிப்பு ஏறணுமா வேண்டாமா? அதை வந்து ஹைகோர்ட்டை நிர்ணயம் பண்ணணுமா இல்லையா?
அப்ப புழு பூச்சிகள் இந்த கேவலமாக வந்து இந்த இன்வெஸ்டர்கள் அந்த பாக்குறாங்களே தவிர அவங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க. நிறைய பேர் நோயில செத்துக்கிட்டாங்க. சாப்பாடு இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு வாங்க முடியாம செத்துக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்துல பல பிரச்சனை. நீ பணவர்த்தி, நீ வந்து குடும்பத்துல உனக்கு சோதனை, நீ நியமிச்ச கம்பெனிக்காரன் எத்தனை முதியவர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கண்ணீரும் கம்பெனி அவங்களை எட்டலையா? ஏன் வந்து ஒரு ஜட்ஜி வந்து பேப்பர் படிக்க மாட்டாங்க? உலக நடப்பா அவருக்கு தெரியாதா? நியமனம் வேலை மாட்டாங்க. எல்லாருமே வந்து எங்களுக்கு பணம் தான் தராங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன் அதை வந்து கணக்கில் எடுத்துக்கல? அவன் வந்து முதல்ல வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் சர்டிபிகேட் தரும்போது அந்த சர்டிபிகேட்ல வந்து லேண்ட் தர்றாங்க. என்னையா இப்படி பொருளுக்கு அப்படின்னா, அது இல்லை, சும்மா தான் உங்களுக்கு கரெக்டா வட்டி வந்துடும், மெச்சூரிட்டி வந்துடும், நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. ஆனா பொதுமக்கள் சொல்ற அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கோர்ட் விசாரிக்காதா, இஓடபிள்யூ விசாரிக்காதா? என்னதான் நடக்குது? அப்ப நம்ம வந்து ஒரு மனிதனாவே நினைக்கிறேன். உங்க அசோசியேஷன் பேர் இல்லையா? அசோசியேஷன் பேரு சரிதான். நியோமேக்ஸ் சவுத் சைடு இன்வெஸ்டர்ஸ் அசோசியேஷனா? யூடியூப் பேர் நம்ம யூடியூப் மக்கள் குரல்னு ஒரு யூடியூப் இருக்கு. மக்கள் குரல் அந்த ஆடிட் வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லா கம்பெனிஸையும் ஒரு 40 கம்பெனிஸையும் அப்புறம் ஒரு 70 பேர் அக்யூஸ்டுகளையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமா, 40 நியோமேக்ஸ் அது வந்து 110 கம்பெனி போகுங்க. ஆனா நான் வந்து என்சிஆர்டில ஒரு 40 கம்பெனி 70 பேர்கள் தனிநபர்களையும் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். இப்ப சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வட்டி நீங்க 1000 கோடி அவங்க வந்து வாங்குறாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா 1 லேக் எக்ஸாம்பிளுக்கு 1 லேக்கு 10 வருஷம் முன்னாடி வாங்கின இடம் இன்னைக்கு வந்து 50 லட்சத்துக்கு போகுது. அப்படி இருக்கும்போது எங்க பணம் அவங்க கிட்ட நாங்க கொடுத்தா அவங்க வாங்கி அது ஏறுது. அப்ப எங்களோட பணம் நாங்க வட்டி கட்டி தான் எல்லா இடத்துலயும் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அது பேசிக் வட்டியாவது கிடைக்கணுமா வேண்டாமா? அதுதானே தர்மம். நீங்க வந்து போட்ட பணத்தையே கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு டீக்ரேட் தானே ஆகும். அவங்க கிட்ட இருக்குது, அவங்களுடைய இடம் வந்து இடம் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு வேகமா ஏறிட்டு இருக்குதுன்னு. அதனால எங்களுக்கு பேசிக் அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பேங்க் ரேட்டாவது வேணும். ஒன்றுக்குமே போகாத ஒரு பிளாட் 1 லட்சம்ங்கிறது இப்ப இவங்க கிட்ட நாங்க இடமா தர வாங்கிக்கோங்க. அந்த இடம் எவ்வளவுனா இப்ப 20 லட்சம் சொல்றது கம்பெனி. அந்த இடம் வாங்கி கன்னியாகுமரியில இருக்கிற வந்து திருச்சியில வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா, விருதுநகர்ல வாங்கி என்ன பண்ணுறோம்? அங்க விசாரிச்சா 5 லிட்டர் கேன் தூக்கினவன், அப்புறம் செல்போன் கம்பெனில இந்த சேல்ஸ்மேனா வித்தவன், டிரைவரா இருந்த அந்த டைரக்டருடைய ஆட்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா பல கோடிக்கு பினாமி சொத்துக்களையும் அந்த டைரக்டராகவும் கம்பெனி நியோமேக்ஸ்ல இருக்கிறாங்க. அப்படியான ஆட்கள் இருக்கிற போது எங்களுக்கு அட்லீஸ்ட் எங்களுடைய பணத்தை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அது மெயினா எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா, பியூர் இன்வெஸ்டர்ஸ்க்கு முதல்ல கொடுக்கணும். அப்புறம் இந்த சிஹெச் அண்ட் அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு எல்லாம் பின்னாடி கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொடுத்த பின்னாடி. ஏன்னா நாங்க எந்த விதத்திலயும் இதனால ஆதாயம் அடையல, எங்களுக்கு நஷ்டம் தான். நாங்க எல்லாருமே மன உளைச்சல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதை நாங்க ஹைகோர்ட்ல வரத சக்கரவர்த்தி சார்கிட்டே சொல்லி இருக்கிறோம். அவரும் அந்த கொடுக்கும் போது நம்ம பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறாரு.